பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 22 அக்டோபர் 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீகார் இண்டி கூட்டணியில் முரண்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு இதில் எதுவுமே இல்லை, சரிங்களா? அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல். இப்போ பீகார் எலெக்ஷன் பேஸ் பண்ணி வர்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தான் இது. ஸோ நம்ம அடுத்தது போயிடலாம். இந்த ரொம்ப முக்கியம். அதாவது அக்டோபர் 21 ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 21 காவலர் வீர வணக்க நாளாக கடைபிடிக்கப்படுது. எதுக்காக அப்படின்னா, 1959 லடாக் பகுதியில் சீன ராணுவம் வந்து திடீர்னு தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ 10 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க 1959 அக்டோபர் 21. ஸோ அதை கடைப்பிடிக்கிற விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 21 காவலர் வீர வணக்க நாள் வந்து கடைப்பிடிக்கப்படுது, சரிங்களா? சரி, ரைட்டு. இதை பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இருந்தது பிஎம் எஸ்எஸ்வி திட்டம். ஆக்சுவலாக இதான் எஸ்எஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரிங்களா? அப்போ பிஎம் எஸ்எஸ்வி திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களோட கல்வி உதவித்தொகை யாருக்குன்னா ஓபிசி, இபிசி, டிஎன்டி இந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு 11th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுதோறும், சரிங்களா, ஆண்டுதோறும் 4000 ரூபாய் கல்வித்தொகை வழங்குறதா இந்த பிஎம் எஸ்எஸ்வி, சரிங்களா? இதில் எஸ்எஸ்வின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் எஸ்வி இப்படி தான் இருக்குது, சரிங்களா? எஸ்எஸ்வி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரியா? இதுதான் கான்செப்ட். ஸோ பேசிக்காக இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தது, அதாவது இப்போது இந்த மிகப்பெரிய பேரிடருக்கான ஒரு சூழ்நிலை மாதிரி போயிட்டுருக்கு. அதாவது ரெகுலராக வர்றதுதான் வடகிழக்கு பருவமழை சார்ந்து. ஸோ அந்த மீட்பு பணிகள் எல்லாம் ஒருவேளை பேரிடர் மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மீட்பு பணிகள் எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிறையா விஷயம் பண்ணிட்டு வராங்க. அதில் வந்துட்டு அதாவது தயார் நிலையில் கமாண்டோ படைன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? இதில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை இதுக்கு வந்து அவசர உதவி எண் 101, 112 இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியும். இது போக தீ ஆப்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தீ செயலி, THEE தீ ஆப், இது மூலயமா தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ தீ ஆப் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத்துறைக்காக இந்த ஆப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானதுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு மின்னாளுகை அப்படின்ற டாப்பிக்கில் இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த இது ரொம்ப முக்கியமானது. அதாவது பாருங்கள், 25 ஆண்டுகளில் 48% குழந்தைகளுக்கு பார்வை திறன் பாதிக்க வாய்ப்பு. அதாவது மயோஃபியா, கிட்ட பார்வை குறைபாடு நிறையா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா, கணினி மற்றும் கைபேசி பயன்பாடு அதிகரிப்பு, புறச்சூழலில் விளையாடாமல் இருப்பது, மரபணு பாதிப்பு. இதனாலவே இந்த 25 ஆண்டில், அதாவது 2050 பொறுத்தவரை மொத்தம் 48.14% குழந்தைகளுக்கு கிட்ட பார்வை குறைபாடு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்ட பார்வை குறைபாடு அப்படின்றது மயோஃபியா. சரி, ஸோ தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேரம் முழுவதும் ஐஎன்எஸ் விக்ராந்தில் இந்திய கடற்படை வீரர்களோட இருந்திருக்காரு பிரதமர் மோடி, சரிங்களா? இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது, அதாவது நாட்டோட பாதுகாப்புத்துறை உற்பத்தி 1.5 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போ பாதுகாப்புத்துறையோட உற்பத்தி எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 1.5 லட்சம் கோடியை கடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் 2022 ஆண்டில் இது கடற்படையில் இணைக்கப்பட்டுச்சு. இது உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட முதலாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல். அதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்எஸ் விக்ராந்த் 2022, சரிங்களா? வேற இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. இந்த ஃபார்முலா 1 ரேஸில் வந்துட்டு நெதர்லாந்து வீரர், அதாவது ரெட்புல்லுக்காக விளையாடக்கூடியவர், அவர் வந்து மேக்ஸ் வெஸ்டாபன் வெற்றி பெற்றிருக்காரு. இங்கே பாருங்களேன், இந்த F1 ரேஸுன்னு வந்துட்டாவே மேக்ஸ் வெஸ்டாபன் தான். நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், இவர் தான் அடிக்கடி ஜெயிச்சிட்டே இருக்காரு, ரெட்புல்லோட வீரர், சரியா? ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடில் போகிறதுனால F1 கார் ரேஸில் மேக்ஸ் வெஸ்டாபன் ஜெயிக்கிறாரு, ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். மேக்ஸிமம் அதாவது 90% ஃபார்முலா 1 ரேஸுன்னு வந்துட்டாவே இவர் தான் ஜெயிக்கிறார், மேக்ஸ் வெஸ்டாபன் தான் ஜெயிக்கிறாரு. எந்த அடிக்காக விளையாடுறாருன்னா ரெட்புல்
அதுக்காக விளாட்றாரு. எந்த நாட்டு வீரர் அப்படின்னா நெதர்லாந்து நாட்டு வீரர். சரி ரைட்டுப்பா, அவ்வளோதான். ஸோ நியூஸ் அவ்வளோதான். இன்றைக்கி வந்து முக்கியமான நியூஸ் அப்படின்றது 22ஆம் அவ்வளோதான். 21 வந்து நம்ம அப்டேட் பண்ணல, நியூஸ் பேப்பர் வந்து வரல. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் போகிற தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன், தம்பி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அது வந்தோடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன்ப்பா. அதனால தான் இன்றைக்கி 22 மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வந்தோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன். ஆன்லைன் நியூஸ் தேடினேன், பட் கிடைக்கல நம்மளுக்கு நியூஸ் பேப்பரில். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு கிடைச்சிச்சு ஆன்லைனில் அப்படின்னாலும் 21ஆம் நியூஸ் பேப்பர் நம்மளோட நம்பர் 8667722090 அப்படின்ற நம்பருக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், தம்பிகிட்ட கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவார். வந்தோடனே உங்களுக்கு 21ஆம் அப்டேட் பண்ணிடுறேன்ப்பா. நன்றி.